Spend less and shine more with Prince Jewelry's grand festive offers. போர்வெல் உதிரி பாகங்களினுடைய விலை 2 மடங்காக அதிகரித்ததால் வேலை நிறுத்தத்தில் சங்கம் ஈடுபட்டிருக்கிறது. 25,000 வரை விற்பனையான அந்த போர்வெல் பெட்ரோலிய விலை 50,000 ரூபாயாக விலை உயர்வு ஏற்றம் கண்டிருக்கிறது. இப்படி திடீர் விலை உயர்வால் ஒரு அடிக்கு 75 இருந்த போர்வெல் கட்டணம் தற்பொழுது 105 உயர்ந்திருக்கிறது. விலை உயர்வை கண்டித்து கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்ட போர்வெல் உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விலை உயர்வை கண்டித்து ஜனவரி 12ஆம் தேதி வரை அடையாள வேலை நிறுத்தத்தை தொடர ரிக் லாரி உரிமையாளர்கள் சங்கமும் முடிவு செய்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இப்படி உதிரி பாகங்கள் விலை உயர்வால போர்வெல் கட்டணங்கள் அதிகரிக்கும் சூழல் உருவாகி இருப்பதாக கூறி ரிக் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தை தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்களை களத்தில் இருந்து விளக்குகிறார் எமது செய்தியாளர் கார்த்தி. ஓவர் டு கார்த்தி. வணக்கம். ஆழ்குழாய் கிணறு அமைக்கக்கூடிய ரிக் உரிமையாளர் சங்கம் கடந்த 5ஆம் தேதியிலிருந்து வேலை நிறுத்த அடையாள போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் அதோடைய உதிரி பாகங்களுடைய விலை இரட்டிப்பாக உயர்ந்திருக்கிறது. இதனால் ஆழ்குழாய் பணி அமைக்கக்கூடிய போது அதோடைய விலை அதிகமாக இருப்பதனால பொதுமக்களுக்கு இதை தெரியப்படுத்த வேண்டும். அதே சமயம் இதோடைய விலை கட்டுப்பாட்டில் இல்லை, தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருக்கிறது என்பதை தெரியப்படுத்துவதற்காக அவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்து ஒரு அடையாள வேலை நிறுத்த போராட்டமாக நடத்தி வருகிறார்கள். இந்த சூழலில் அந்த சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் நம்முடன் இருக்காங்க, அவங்க கூட நம்ம பேசுவோம். அண்ணா வணக்கம்ண்ணா. எத்தனை நாளாக நீங்கள் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கீங்க? இந்த போராட்டம் என்ன காரணம்? இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, இந்த உதிரி பாகங்களோட விலை ரொம்பவே அதிகமாகிருச்சுங்க. அதாவது டபுள் மடங்கு ஆயிடுச்சு. இப்போ 25,000 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கிட்டு இருந்த அந்த ட்ரில்லிங் பிட்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்றைக்கி இருக்கிற ரேட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த 50,000 ரூபாய் நம்ம அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நாங்கள் ஆல்ரெடி ஓட்டிகிட்டு இருக்கிற ரேட்லேயே நாங்கள் இப்போ பண்ணவே முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு 75 ரூபாய்க்கு ஓட்டிகிட்டு இருந்தோம், 6 இன்ச் போகிற 500 அடி வரைக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த ரேட்டுக்கே 50,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கி எங்களால் செய்ய முடியாது. இப்போ அந்த ரேட்டு நாங்கள் அதிகப்படுத்துறதுக்காக அடையாள வேலை நிறுத்தம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் எவ்வளோ விலை உயர்ந்திருக்கு, இதனால் எவ்வளோ நெருக்கடி ஏற்பட்டிருக்கு? அதான் அந்த பொருளோட விலை அப்படியே டபுளாக இருக்குது. ட்ரில்லிங் பொருளோட விலை டபுளாக இருக்குது. அதனால் ட்ரில்லிங் ரேட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30% அதிகமாகுங்க. இப்போ 70 ரூபாய்க்குங்கிறது 100 ரூபாய்க்கு போகும் பர் ஃபீட்டுக்கு. ஆனால் பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு இது பாதிப்பு ஏற்படுத்தும்? அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சுமார் ஒரு 60,000-70,000 ரூபாய்க்கு நீங்கள் போட்டிருந்தீங்க. இப்போ இது விலை உயர்வானால் அவங்களுக்கு எவ்வளோ இதாகும், அது அவங்களுக்கு நீங்கள் எப்படி தெரியப்படுத்த போகிறீங்க? இந்த வேலை நிறுத்தத்தினால பார்த்தீங்கன்னா எங்கள் வண்டியில் வேலை செய்கிறவங்களோட குடும்பங்களும் நாங்களும் தான் ரொம்ப எங்களோட வாழ்வாதாரம் தான் ரொம்ப பாதிக்குதுங்க. அதுபோக பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு போர் போடுறது தான் எந்த ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் போர் தான் போடுவாங்க. இப்போ அந்த போர் போடாதனால எல்லா வேலையுமே நிற்குங்க. ஆமாங்க. உதிரி பாகங்களுடைய விலை உங்கள் துறை மட்டும் இல்லாமல் எல்லா துறையிலும் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் எல்லாத்துலேயும் உயர்ந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுடைய கோரிக்கைன்னா ஏதாச்சும் இருக்கா? அரசாங்க தரப்பில் வைக்கிறதுக்கு ஏதாவது கோரிக்கை இருக்கா? ஆனால் இது அரசாங்க தரப்பில் எந்த கோரிக்கையும் வைக்கிற மாதிரி இல்லைங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா உதிரி பாகங்களுமே கிராஜுவலாக தான் ஏறும். இப்போ 1 ரூபாய்க்கு விற்ற பொருள் ஒரு 1.25 ஆகு, 1.5 ஆகு, 1.25 ஆகும். ஆனால் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000 ரூபாய்க்கு விற்றப்பட்டு 15 நாளில் 50,000 ரூபாய் இருக்குது. நம்ம கோரிக்கை யாருக்கிட்டமே வைக்க முடியாதுங்க. பொதுமக்கள் இடத்துலையே தான் நாங்கள் இது இப்படி ஏறி இருக்குது, அதனால் விலையேற்றம் பண்ணித்தான் நாங்கள் தொழில் பண்ண முடியுங்கிற சூழ்நிலை இருக்குதுங்க. இப்போ இந்த தொழிலில் நாங்கள் வண்டி நிறுத்தணும்னா நாங்கள் வண்டி நிறுத்தணும்னா அடுத்த கட்ட நடவடிக்கையை பார்த்தீங்கன்னா இதனால் பாதிக்கப்படுறத முதல்ல நாங்கள் பாதிக்கப்படுறோம். அதுக்கு அடுத்தது ரியல் எஸ்டேட் பாதிக்கப்படும். ரியல் எஸ்டேட் பாதிக்கப்படுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தை மாதம் வரக்கூடிய மாதத்தில் பூஜை போட்டு வீடு வேலை கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் வேலை எங்கள் வேலை தான். நாங்கள் போர் ஓட்டு கொடுத்து தண்ணி வந்தால் மட்டும்தான் மோட்டர்காரர் போய் மோட்டர் இறக்க முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதனோட செயினில் பார்த்திங்கன்னா அடுத்தது மோட்டர்காரர் பாதிக்கப்படுறாங்க. மோட்டர்காரருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளம்பரை பாதிக்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட நேரடியாக பாதிக்கப்படுறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வண்டியிலையுமே 10 குடும்பங்கள் பாதிக்கப்படும். மறைமுகமாக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 50,000 குடும்பங்களாவது இதனால் பாதிப்படையுங்க இந்த போர்வெல் நிறுத்தத்தால். அப்போ போர் ஓட்டு நம்ம வேலை பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து வேலை நடக்குங்க. விவசாயம், குறிப்பாக விவசாயம், அதுக்கடுத்து விவசாயம் பாதிக்கப்படுங்க. இன்றைக்கி விவசாயி காலையில் ஒரு விவசாயி எங்கள் கூட சண்டைக்கே வர்றாங்க. எப்படி சண்டைக்கு வர்றாங்கன்னா, ஏங்க போன வாரத்து வரைக்கும் நீங்கள் 75 ரூபா சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ வேலை நிறுத்தம் பண்ணி 105 ரூபாய் சொல்லணும்னு சொல்கிறீங்க. எங்களுக்கு நாங்கள் போய் நம்ம ஒரு சந்தையில் போயோ எங்கேயாச்சும் போய் நம்ம ஒரு வாழைக்காய் விற்கணும்,
பாக்கு விற்கணும்னா எங்களுக்கு இந்த மாதிரி ரேட்டு கிடைக்க மாட்டேதே, நாங்கள் விவசாயத்தை விட்டுட்டே போயிடலாம்ங்கிற கண்டிஷனில் அவங்க பேசுகிறாங்க. அப்போ நாங்கள் வந்து இதை வேலை நிறுத்தம் பண்ணி எங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை வந்து பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தினா மட்டும்தான் அடுத்த கட்ட நடவடிக்கை போக முடியும். இப்படியே போச்சுன்னா இந்த தொழில் இந்த சந்ததியோடு முடிஞ்சு போயிருங்க. அடுத்த சந்ததிக்கு இந்த தொழில் கொண்டு போய் சேர்த்த முடியாது. அதனால தான் நாங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். இதுதான் மெயின் காரணங்க. நன்றிண்ணா. ஆழ்குழாய் கிணறு அமைப்பது வந்து குறிப்பாக விவசாயங்கள் மற்றும் வந்து பொதுமக்கள் வீடு கட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பணியாக இருக்குது. இந்த பணியினுடைய அதோடைய உதிரி பாகங்களின் விலை வந்து மிக கடுமையாக உயர்ந்திருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா 25,000 30,000, அதாவது 50,000க்கு மேலாக உயர்ந்திருக்கு. இதற்கு இது தொடர்பாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இந்த விலை உயர்வை வந்து அவர் கவனத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த வேலை நிறுத்தத்தை வந்து நாங்கள் கடைபிடித்து கடந்த ஒரு வாரமாக மேற்கொண்டு வருகிறோம். பொங்கல் முதல் இந்த பணி வந்து மிக அதிக அளவில் வந்து நடைபெறுவதால் இது குறித்து அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கிய குறிக்கோள் என்று தெரிவித்து இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் அவங்க மேற்கொண்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த ரிக் உரிமையாளர் சங்கத்தினர் இந்த வேலைநிறுத்த அடையாள போராட்டத்தை மேற்கொண்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்க நன்றி கார்த்திக். போர்வெல் உதிரி பாகங்களினுடைய திடீர் விலை உயர்வால் போர்வெல் கட்டணங்கள் அதிகரிக்கும் சூழல் குறித்து எமது செய்தியாளர் கார்த்திக் களத்தில் இருந்து வழங்கிய தகவல்களை பார்த்தோம். Spend less and shine more with Prince Jewelry's grand festive offers.